ஹாய்ங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ரொட்டீன் தான். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு எப்பயும் போல் சாமிக்கு உண்டான எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதாவது முல்லைப்பூ நம்ம செடியிலேயே வருது. நான் மெயினாக முல்லைப்பூ செடி வாங்கி வச்சது எனக்கு முல்லைப்பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா நான் முல்லைப்பூ தலைக்கு வைக்கிறதே இல்லை. ஏன்னா தொழிலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. நமக்கு தேவை என்ன, காசு பணம், அதை நம்ம செய்கிற தொழில் மூலியமாக தான் நமக்கு கிடைக்கும். அதனால் சாமிக்கு மனசார நானே என் கையால் கட்டி என்ன எனக்கு வேணுமோ என்னோடய தொழில் ரீதியாக அதை நான் கேட்டு அந்த பூவை கட்டி சாமிக்கு போடுறேன். இந்த மாதிரி நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக முல்லைப்பூ வாங்கி போட்டு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியுதா என்ன நீங்களே பாருங்கள். எனக்கு பாசிட்டிவாக இருக்குது. நான் இதெல்லாம் பண்ணுறனால தான் அப்படின்னு இல்லை, பாசிட்டிவாகவே நம்ம நினைப்போம். நம்மளுக்கு எல்லா வேலையும் நல்லா தான் நடக்கும், நம்மளுக்கும் ஒரு நேரம் நல்ல நேரம் வரும், நம்மளும் எல்லாரும் போலவும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் எண்ணத்தோடவே நம்ம சாமியை கும்பிட்றோம். சாமி அப்படிங்கிறது பிரபஞ்சம்தான். அது நம்ம கிறிஸ்டினோ முஸ்லீமோ ஹிந்துவோ எதுவாக இருந்தாலுமே அது பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கும்பிட்றது தான். ஸோ எல்லாருமே நம்மளுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. அவங்கவுங்க சாமியை அவங்கவுங்க கும்பிடலாம். இல்லை பொதுவாக நீங்கள் சாமி நம்பிக்கை இல்லைனாலும் பிரபஞ்சத்தை கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது தண்ணி ஜடை. இது 90s கிட்ஸுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தலை குளித்தோம் அப்படின்னா தண்ணி ஜடை போடுவோம், ரெட்டை ஜடையெல்லாம். எனக்கு அது ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வந்துச்சு. அதனால் நான் சரி இன்றைக்கி தண்ணி ஜடை போடலான்னு போடுறேன். அவ்வளோவா தெரியல, முடி கொஞ்சமாக இருக்கு இல்லையா. அப்போ ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறையா இருக்கும் முடி. அப்போ நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமை தண்ணி ஜடை போட்டு போனாலே அழகாக இருக்குது அப்படிம்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ என்ன நானே ரொம்ப லவ் பண்ணிக்குவேன். அதாவது எனக்கு எப்பயுமே நான் அழகு தான். அந்த மாதிரி நம்மளே லவ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன செட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கொஞ்சம் நேரம் என்னோடய அழகை நானே ரசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் 8 மணிக்கு மேலே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சாமிக்கு சிம்பிளாக தான் நெய்வேத்தியம். பால் நாட்டு சக்கரை வச்சுட்டு அவளும் நாட்டு சக்கரையும் போட்டு சாமிக்கு வச்சுட்டு நான் நார்மலாக தான் தீபம் போடுறேன். வெற்றிலை தீபம்லாம் போடலை. ஒரு 9 வாரம் தான் போட்டிருந்தேன். அதை போன வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். இப்போ நான் நார்மலாக மண் விளக்கில் நெய் தீபம் அந்த மாதிரி தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்குது. நீங்களும் பாசிட்டிவாக நினைங்க. நம்மளுக்கு யார் என்ன வேணாலும் கெட்டதை நினச்சிட்டு போகிறாங்க. அவங்க நினச்சா அது அவங்களோட போகட்டும். எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், நல்லதாக நடக்கணும், அதை நீ தான் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மட்டும் நமக்கு இருந்தாலே போதும். நம்மளுக்கு எந்த குறைவும் இருக்காது. அதாவது அதிகமான செல்வம் வேணும் அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி நம்மளுக்கு வாழ்கிற சூழ்நிலைக்கு நம்மளுக்கு இருக்கா, அது இருந்தாலே போதும், நம்ம சந்தோஷமாக இருப்போம். கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் பணக்காரர் ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம மனசுக்குள்ளே நம்ம உறுதியாக வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த நேரம் வரும்போது நம்மளுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். சரிங்களா? அதைத்தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.